ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம தனுஷ் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த மாதம், அதில் அவங்க என்னென்ன சவால்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி அதிலேருந்து அவங்க வெளியில் வரணும், இதுக்கான ஒரு கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ரீடிங், ஓகேங்களா? அவங்க கொடுக்குற கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், எல்லாருக்கும் நன்றி. அதே நேரத்தில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நம்மளோட இந்த ரீடிங் எண்டில் நம்மளோட ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் தேங்க் பண்ணுறதுனால உங்களோட மனசு லேசாகும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈர்ப்பீங்க. அதனால தான் நான் கிராட்டிடியூட் பண்ண சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோஸ் நான் போடும் போதும் இது நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ நான் என்னோடய யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், நீங்கள் தொடர்ந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? என்னோடய ரிக்வஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, கைஸ், இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் ஒரு புது முயற்சிகள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. இது உங்களோட ஜாப் கேரியருக்காக இருக்கலாம். புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு பிளேயர் சொல்லி போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங்லேயே லேக் ஆகுறீங்க. ஒரு சிலர் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க. இது உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியலுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு ட்ராவல்ஸ் இந்த மாதம் ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் போயிட்டு வர மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வைஸாகவோ இல்லைன்னா உங்களை ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்காக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் அப்ராடுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அப்ராட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களோட கைடன்ஸ், அவங்களோட ஒரு ஆலோசனை எல்லாமே அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கைஸ், ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு புது முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உங்களோட ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணணும்னா ரொம்ப அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய நீங்கள் கேதர் பண்ணணும். இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பொறுமையாக அது ஸ்டெப் மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கவனச்சிதறல், அதாவது உங்களோட ஃபோக்கஸிங் கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த வேலையை நான் இந்த டைம்குள்ளே செஞ்சு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை முடிங்க. அந்த பிஸ்னஸ், இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதை நான் இவ்வளோ என்னோட எய்ம் இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணோம், இதில் இவ்வளோ நான் இன்புட் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த இன்புட் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, உங்கள் மார்ஜின் இவ்வளோ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு ஃபைனான்ஸ் அந்த இது எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தையே அதில் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஃபைனான்ஸ் நீங்கள் எடுத்து இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது தனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பக்கம் போக
எதையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனம் வேணும். அதனால் ஒரு விஷயத்த முடிச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிலர் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் சில பேர் வந்து டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கே தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் பாஸ்ட்டில் நிறையா வந்து அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யலாங்கிற அந்த இதுவே இல்லாமல் இருக்கீங்க. முடிவெடுக்க தெரியாமல் ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அந்த கவலையிலே உங்களுக்கு வந்து சரியாக தூக்கம் கிடையாது. உங்கள் ஹெல்த்து கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். உங்களை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு ட்ரையும் பண்ணிட்டேன், இனி வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கே இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ரிலாக்ஸ்னால் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இனிமேல் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இதோட வந்து நான் என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டீங்க. அது மாதிரி இருக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்கும். இது வந்து உறவுகள் ரீதியான பிரச்சனைகளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து இது வந்து நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக, நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இது காமிக்குது, பிரேக் இருக்குது. அது வந்து கர்மா. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து கர்மா பேஸ்டு சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பிஸ்னஸ்ஸு, அது ஃபைனான்ஸ் ரீதியானது, உங்களோட ஜாப் அண்ட் கேரியர், அதுக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்களை ஸ்டேபிளாக எடுத்து வைங்க, ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ சொல்ல போகிறது வந்து ரிலேஷன்ஷிப்காக. இந்த விஷயத்தை வந்து நான் இப்போ கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே, ஏன்னா ஒரு சிலர் ஜாப்லேயும் இருப்பீங்க, ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துலேயும் எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஜாப் மட்டும்தான், நீங்கள் ஜாப்க்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கான விஷயங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் ரிலேஷன்ஷிப்காக சொல்கிறேன்னா, இது எனக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இது இந்த மெசேஜ் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான நான் அந்த சுச்சுவேஷனையும் சொல்கிறேன், அதுக்கான ரெமெடி, அதில் நீங்கள் எப்படி லேக் ஆகிருக்கீங்கிறது நான் இந்த ரீடிங்கில் வந்துடுது. ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு பொருந்தி இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாருமே, ஏன்னா அவங்க எல்லா விஷயத்துலையுமே அடிபட்டிருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் லேக் ஆகிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது, நான் இப்போ ஜாபில் நான் நியூ ஜாப் பார்க்கலையே, நான் வந்து எந்த முயற்சியும் பண்ணலைன்னா அப்போ அது உங்களுக்கான விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரேக்ஸ் இருக்குது, அந்த பிரேக் வந்து திரும்ப ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ரீடிங் வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் உங்களை பர்சனல் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்களை நான் எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இதில் இருக்குது, அதை வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் வந்து பிரேக்கப்பில் இருக்கீங்க, அந்த உறவு வந்து ரொம்ப காயம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க. அந்த பயம் உங்களுக்கு, ஓகேங்களா, ஃபியர் இருக்குது. ஸோ அதனால் லேக் ஆகிட்ருக்கீங்க. அந்த பயம் போகணுன்னா நீங்கள் வந்து மூன் ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? மூன் ப்ரேயருங்கிறது வந்து ஃபுல் மூன் ப்ரேயர் இருக்கலாம், இல்லைனா நியூ மூன், அதாவது பௌர்ணமி, அமாவாசை, அந்த கிழமைகளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான காட் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டெப்பை எடுக்கவே எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஞ்சி போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஸோ நியூ பிகினிங்ஸ்க்கான கார்டு தான் இது. நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் வழிபடுற அந்த காடோட கைடன்ஸ். இப்போ நீங்கள் யூனிவர்ஸை நினச்சிருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது இப்போ முருகர் வழிபடுறீங்க, இல்லைன்னா சாயப்பாவை வழிபடுறீங்க, இல்லை விநாயகரை வழிபடுறீங்க, இல்லை கர்த்தரை வழிபடுறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், ஓகேங்களா, அவரோட தீர்ப்பு இது. உனக்கு நியூ டைரக்ஷன், உனக்கு நியூ லைஃப், அதாவது உன்னோட பேட் கர்மா சைக்கிள் முடிஞ்சு குட் கர்மா சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல வராரு. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அது மாதிரி கார்டு நான் பார்த்தேன், நான் அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த குட் கர்மா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது,
நீங்கள் வந்து எப்படி உங்கள் மைண்ட் செட் இருக்குன்னா எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இது. இவங்க வந்து இனிமேல் எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் வந்து அது புது பிறவி நான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த குழந்தை வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அழ வரும்போது அழுதுருவாங்க. சண்டை போட்டாங்கன்னா டக்குன்னு மறந்துட்டு மறுபடியும் வந்து ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அதை வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு நீ என்னை இப்படி பேசினல்ல, நான் வந்து நீ எனக்கு வந்து சாக்லேட் கொடுக்கலல்ல, நீ வந்து எனக்கு இதை பண்ணலைல்ல, நீ வந்து அதை பண்ணல, அப்படியெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டைலாம் போட மாட்டாங்க. அந்த நேரத்தில் சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிஷமே அவங்க ஃப்ரெண்டோட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி உறவுகள்கிட்டே. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது உங்களுக்கான நியூ லைஃப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதம். அதுக்கான நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் சில பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேஷனட்டான உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஷைன் ஆகக்கூடிய டைம் இது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நியூ பிகினிங் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீட்டில் வந்து ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கான அந்த பிகினிங்ஸ் எல்லாமே இந்த மந்தில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, ஒரு சிலர் வந்து லேக் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது கைஸ். அதுதான் அந்த பிரேக்கப் சொன்னேன்ல, அந்த பிரேக்கப் வந்து யாருக்காவது இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு போயிட்டாங்க அந்த பர்சன். அவங்க வந்து கர்மா தான், அவங்களோட பேட் கர்மா, அது உங்களோட பேட் கர்மா. நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேட் கர்மா உங்களை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஹை பிரிஸ்டர்ஸே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹை பிரிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு மூகாம்பிகை, அவங்க வந்து அபிராமி மாதிரி அவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, அதில் வந்து ரொம்ப அதில் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் ஹீலராக கூட இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா யோகா மாஸ்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேர்ட் பர்சன் இஷ்யூ இருக்குது. அந்த பிரேக்கப்ஸ் ஏன் அப்படின்னா ஒரு லேடி வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு லேடினால அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்டு அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்டெபிலிட்டியான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. எப்படி ஒரு காலையில் உதிக்கிற அந்த சூரியன் மாதிரி அப்படி ஒரு பிரைட்னஸை உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. அதனால் நீங்கள் அந்த பழைய விஷயங்களை விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் எப்படி தெரியுமா யோசிச்சுட்ருக்கீங்க, நமக்கு யாருமே இல்லை, நம்ம வந்து தனியாக ஆகிட்டோம், நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோதான் நமக்கு லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு வந்து கால் பிரச்சனை, கால் வலி, இல்லை கால் வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ அதனால் கண் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கலாம். ஓகேங்களா? இந்த இல்னஸ்லாம் வந்து கொஞ்ச நாளில் சரியாகும். உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கவனிக்கணும். நீங்கள் வந்து இப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க கைடன்ஸ். ஓகேங்களா? ஐப்ரிஸ்டர்ஸே வந்திருக்காங்க. ஸோ உங்களோட அந்த குட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்க போது. இந்த போனது வந்து கார்மிக். ஓகேங்களா? போனது வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப். அதனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. கிராட்டிடியூட் பண்ணணுங்க. இந்த இப்போ இந்த தனுஷ் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதம் கிடையாது, நீங்கள் எப்போவுமே வந்து நன்றி உணர்வோடு இருங்க. நம்ம லைஃப்பில் இவ்வளோலாம் நடந்துருச்சே, நம்ம வந்து எப்படி வந்து கிராட்டிடியூட் பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்கள், நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம், கடவுள் வந்து இன்றைக்கி நம்ம சுவாசிச்சுட்ருக்கோமே, இந்த மூச்சு காற்றுக்கு நம்மளால் பே பண்ண முடியுமா? இப்போ டெல்லி அந்த மாதிரியான அந்த மாதிரி சிட்டிலலாம் நம்ம இருந்தோம்னா 1 ஹவருக்கு இவ்வளோ அந்த ப்ரைஸ்லாம் கொடுத்து அதை வாங்கி நம்ம வந்து ஆக்சிஜன் வேணும்னு சொல்லிட்டு பியூர் ஆக்சிஜனுக்காக அது மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்களேன். உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் தவறு மனித இயல்பு அது. நல்லது பண்ணால் நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும்.
அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணும்போது ஆப்போசிட்டான விஷயங்களை நம்ம ஏற்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்களை இருக்கணும்னா நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு படும், நீங்கள் அதை ஈர்ப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான நல்ல ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, பேலன்சிங்கான சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கார்ட்ஸு. இப்போ இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்க்காகவும் சொல்லிட்டேன், ஜாபு கேரியர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர். அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கான அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ அது நல்லா இருக்குது. ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்க, உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை சரி பண்ணிக்கணும் நீங்கள். அதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம், அதை திடீர்னு பயப்படுறீங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஹீலிங் வேணும்னா ஹீலிங் எடுத்துக்கோங்க. 7 சக்ராஸ் வந்து எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹாராவை கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹாரா கிளென்சிங், சக்ராஸ் கிளென்சிங் வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கணும் கைஸ். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்கன்னா கண் திருஷ்டி, ஈவில் ஐ வரும். ஓகேங்களா? நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடன்னாக ஒரு அடி விழும். அப்போ வந்து எதனால் இது இப்படி ஆச்சு, யாராவது நமக்கு எதாவது பண்ணிட்டாங்களா அப்படிலாம் தோணும். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அது வந்து ஈவில் அந்த ஒரு கண் திருஷ்டினால் வந்து, ஏன்னா கண் திருஷ்டி மாதிரி ஒரு பேட் இது எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன் நான், உங்களை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் எய்ம் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேங்களா? அது வந்து ஜாப்க்காக சரி, ஃபைனான்ஸ்க்காகவும் சரி, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலும் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபைனான்ஸ் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு பேஷனட்டான பர்சன், உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரிச் லுக், ராயல் அந்த மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் இந்த மாதம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் லேக் ஆகி எங்கே நிற்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கவனிக்காமல் பழைய பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு ஒரி பண்ணிவிட்டு கடவுள் கொடுத்த நல்ல விஷயங்களுக்கு எதுவுமே வந்து நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க. அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் ஒரு புது விஷயங்கள் முயற்சிகள் பண்ணுறீங்க, இல்லை இப்போ அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் நிறைய எடுத்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகணும். ஓகேங்களா? சரி, ஃபர்தராக நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் டைமிங். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது இந்த டைம் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல டைமிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்ன, அடுத்தது என்ன, சூஸ் நியூ டைரக்ஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது டாரூட்டில் நம்ம பார்த்தோம், சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் கர்மாலே இருக்காதீங்க. உங்களோட அந்த அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, அது வந்து உங்களோட பேட் கர்மா, அந்த கர்மா முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்காக தான் அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க கைடன்ஸ். டேக் ஆக்ஷன். நான் சொன்னேன்ல, சில பேர் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆகிருக்கீங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த டைம், இந்த மந்த்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கும். டேக் ஆக்ஷன். ஓகே, உங்களுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களை சுற்றி இருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்க உங்கள் லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பெரிய சேஞ்சஸ், மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பிக் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், இப்போது வந்து ஏதாவது நியூ சில பேருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக கேதர் பண்ணி பண்ணுங்கள். ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ஸ்டெப் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. யாருக்காவது வந்து கிளன்சிங் ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட சக்ராஸ், ஹாராஸ் வந்து நீங்கள் வந்து கிளன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, குருமார்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். குருமார்கள் இப்போ உங்களை வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கான கார்டு தான் அந்த மூணாவதாக வந்த இந்த கார்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரே பண்ணுற அந்த காடே வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. நான்ற ஒன்று இங்கே கிடையாது. என் மூலமாக உங்களுக்கு இதை விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனாலையோ இல்லைனா பிரேக்கப்ஸில் இருக்கவங்க அடுத்த லெவல் போக முடியாமல் அவங்க ஹேங் ஆகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.